வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டோரண்ட் பவர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய வேல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 4.8 ஜிகாவாட்ஸ்லேருந்து 7.9 ஜிகாவாட்ஸுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது. எதுக்கு? கெப்பாசிட்டி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதில் ரெனியூவபிள் எனர்ஜியோட க்ரோத் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ஃப்ளோ இன் ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 90% வந்து எகைன் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இந்த 90% அப்படிங்கிறது இப்போ நாளுக்கு 4000 கோடி இருக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், சரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 4000 கோடி இருக்கு. அதுக்கு 90% 36,600 கோடி அதுதான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய வேல்யூஷனுக்குள்ள நம்ம போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கல் மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட் 1355 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1432 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூ செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூடுன்னு காமிக்குது. இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அண்ட் பிஇகே அண்டர் வேல்யூடுன்னு காட்டுது. 1 இயர் ஃபார்வர்டுக்கும் அண்டர் வேல்யூடுன்னு காட்டுது. நம்மளுடைய அனாலிசிஸ்ல என்ன வருதோ அதை நம்ம லீட் எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து தியரிட்டிக்கல் லிமிட் 0.5, அதை ஒட்டி நம்ம 1 or 2 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். இப்போ இது 1ங்கிறதுனால டாலரன்ஸ் வரும். பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூ தான். ட்ரெண்ட் லைன்ல என்னதான் அண்டர் வேல்யூன்னு சொன்னாலும் நம்ம வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ அதனால இபிஎஸ் உடைய லெவல், இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லாட்டி சப்சிக்வெண்டா டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இது ஒன்று. ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க பவர் செக்டாருங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சீசன் இருக்கு. ஜனவரியிலேருந்து இவங்களுக்கு பிக்கப் ஆகும். ஜனவரி பிப்ரவரியிலேருந்து ஸ்லோவாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனால இப்போ சீசன்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டர் வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வந்து இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய டென்டேட்டிவான ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸையும் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ஈக்விட்டி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. என்னன்னாக்க ஒரு 23 பாயிண்ட் கூடி இருக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய லெவலில் சிக்னிஃபிகண்ட்டான இம்பேக்ட்லாம் கொடுக்க போகிறது இல்லை. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், கொஞ்சமாக இம்பேக்ட் கொடுக்கும். ரொம்ப மார்ஜின் ஆஃப் ஃப்ராக்ஷன் லெவலில் தான் இம்பேக்ட் கொடுக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு இம்பேக்ட் கொடுக்குன்னா எப்பெல்லாம் நம்ம ஈக்விட்டியோட ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்து கம்பேர் பண்ணுறோமோ, ஒரு பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுறோமோ அப்போ நமக்கு இங்கே இம்பேக்ட் இருக்கும். இப்போ நெட் ப்ராஃபிட் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது இபிஎஸ் எடுக்கும்போது இப்போ ஏற்கனவே இருந்தது வந்து 483லேருந்து ஒரு 23 பாயிண்ட் கூடி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் குறையுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஸோ அந்த கொஞ்சம் மைனர் தான். சரி, இப்போ இங்கே என்ன ஆயிருக்குனாக்க ஜென்ரல் ரிசர்வ் ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு கூடியிருக்கு. அதே மாதிரி பாரோயிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு பாரோயிங்ஸ் குறைஞ்சிருக்கு. கடன் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தோம்னா ஒரு 1996 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு ரீபேமெண்ட் பார்த்தோம்னா 4851 கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட் இருக்கு. இதுக்குமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. அது போக இன்ட்ரெஸ்ட் 1100 கோடி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதனால கடன் கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்குறோம். இவங்களுடைய இதில் வந்து சேல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு 2000 கோடி ரூபா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இந்த மாதிரியான growth பெர்சன்டேஜ் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆனுவல் இபிஎஸ் உடைய லெவல் 59 ரூபா 30 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட 21 ரூபா கூட. இது மாத்திரம் நல்லா இதே மாதிரி சஸ்டெயின் ஆகி அடுத்து growth ரேட் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுல நம்ப முடியாம போறது காரணம் என்னன்னாக்க 2023ல பார்த்தோம்னா 2100 கோடி ரூபா காமிச்சிருக்கிறான்.
அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1800 கோடின்னு டபால்னு ஒரு 300 கோடி தான் இறங்கி இருக்கு. சரி 2021ல 1200 கோடி ரூபான்னு காமிச்சுட்டு திடீர்னு 450 கோடி ரூபாய்க்கு இறங்கி இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரியான சிக்ஸாக் பிளே எல்லாம் இல்லாம கண்டினியூ ஆச்சு, நல்ல இந்த growth ரேட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இது உடைச்சு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல கம்பேரிசன்ங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024. இப்போ இவனுடைய குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 146% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து டவுட் பண்ணுவோம். ஜூன் மாசமும் இதே மாதிரியே growth ரேட் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் இல்லை, டபக்குன்னு அவன் கவுத்து விட்டுட்டு சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி குவார்டர்லி ரெவென்யூ வந்து 0.8% வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய் ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூலேயே. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 475லேருந்து 1059 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100%க்கு மேலேயே வந்துருச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் ₹9.40 போன குவார்டர்ல இருந்தது, இந்த குவார்டர்ல ₹21 வந்திருக்கு. இது சஸ்டைன் ஆயிட்டதுன்னா நல்லா இருக்கும். சரி, நான் மார்ச் மாசம், மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதிரி வந்து ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நமக்கு அந்த மாதிரி எந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆகல. இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் வருவோம். 3 குவார்டரா பார்த்தோம்னா 47, 46ங்கிற சைக்கிள்ல சுத்திட்டு இருந்துட்டு தடாலடியா இப்போ 10 பாயிண்ட் உடைச்சிருக்கிறான். அடுத்த குவார்டருக்கு இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 343, ஃபேர் பிரைஸ் 676, கரண்ட் பிரைஸ் 1435. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.12 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2.5 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்ப்போம். இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இவன் வந்து போன குவார்டர்ல, போன இயர்ல வந்து 38ன்னு இருந்தவன் தட்டாலடியா இப்போ வந்து கிட்டத்தட்ட ₹21 கூடி இருக்கிறான். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்ப மேல வந்து தூக்கிட்டு போறதுக்கு, அதாவது பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து மேல இழுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. அதே சமயத்துல Q3, Q4 growth ரேட் பார்த்தோம்னா மோர் தென் 100% இருக்கு. அதனால மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மேல இப்பவே உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இது இருக்கு, உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பக்கம் குவான்டிடேட்டிவா ஆனுவலைஸ்டா இன்க்ரிமெண்ட்ல அது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று குவாலிட்டேட்டிவா பிசினஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது சீசனல் சைக்கிள் போது இவங்களுக்கு டிமாண்ட் வந்து இப்ப சப்சிக்வெண்டா வரக்கூடிய 2 குவார்டருக்கு டிமாண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால யூகத்திலையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பார்ட். இப்ப நம்ம வந்து அடுத்தது உடைக்காம அவன் அந்த ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டோடையே நின்று அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னாக்க இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் 59.30, அதோடைய ஆவரேஜ் 14.83. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். அப்ப இந்த எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் கம்மியா இருக்கு. அப்படி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் எவ்வளவு தூரம் கம்மியா இருக்கோ அவ்வளவு தூரம் டிக்ரீஸ் ஆக போகுது. அப்ப இப்பயுமே 59ன்னு எடுத்தவே திடீர்னு 55 டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேல உடைக்காது. அதனால தான் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னாக்க, என்னதான் ஸ்கோப் இருந்தா கூட இந்த சைடு பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல ட்ரேடர்ஸ் மேல எடுத்துட்டு போறாங்கன்னா அதை எடுத்துட்டு போகலாம். ஆனா நியூமெரிக்கலா நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது குவான்டிடேட்டிவா நம்ம இங்க வந்து இதை அனலைஸ் பண்ணும்போது growth இருக்கு. அதனால அவன் ஒரு ஹைட்டுக்கு போயிருப்பான். ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டுக்கு டச் பண்றான். அங்க இருந்து இந்த சைடு வந்து இது ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால டிடிஎம் கம்மியா போறதுனால ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷனை கொடுத்துட்டு அங்கனுக்குள்ளே சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு அவன் மூவ்மெண்ட்டுக்கான நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து சார்ட்ல வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இதோட இபிஎஸ் உடைய டிடிஎம் இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல வந்து இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புல்லிஷ் ட்ரெண்டா இருந்தா 961லேருந்து 1352 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. ஆனா இப்ப அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சப்போஸ் இப்ப கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா 1127 இல்ல அதுக்கு கீழே சப்போர்ட் வருதாங்கிறத நம்ம யோசிக்கணும். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நான் இங்க எடுத்திருக்கிறது S2ல இருந்து R3 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஏன்னா கரெக்ஷன் கொஞ்சம் சப்போஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ஷன் சப்போஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிய லெவலுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து S2 681லேருந்து 730, S1 941லேருந்து 1002 பிரேக் பாயிண்டோடைய ஜோன்ல பாட்டம் 1092லேருந்து 1100
59 பாட்டம் ரேஞ்சு. பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்சு 1259லேருந்து 1333. பிரேக் பாயிண்டோடைய டாப் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னாக்க இந்த சைட் டாப்னு எழுதணும், அது நான் டாப்னு போடாம விட்டேன். டாப்போட ரேஞ்சு 1442லேருந்து 1523. R1 1643லேருந்து 1730. R2 2097லேருந்து 2200. R3 2627லேருந்து 2747. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. நான் மார்க் பண்ணல. மிட் பாயிண்ட் வேற ஒன்றும் இல்லை, 2200லேருந்து 2667 நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா மிட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். சரி, இந்த இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வாட்டு கிடுகிடுன்னு R2ஓட எட்ஜ் வரைக்கும் ஏறிட்டான். போன குவார்டரோட இதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் எட்ஜ் வந்திருக்கும். இப்போ இந்த குவார்டர் இருக்கும்போது R2 கொஞ்சம் ஹைட் கூடி இருக்கு. அப்போ எட்ஜ் வரைக்கும் இறங்கிட்டு அப்படியே பிபி வரைக்கும் கரெக்ஷனுக்கு வந்துட்டான். பிபி வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு நம்ம இங்கே சொன்ன மாதிரி இவன் 100% இந்த சைடு க்ரோத் கொடுத்துருக்கிறதுனால பிபியிலிருந்து R1 வரைக்கும் ஏறிட்டான். R1 வரைக்கும் ஏறிட்டு இப்போ இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த இடத்துல இப்போ சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ இவனுக்கு 2 ஸ்கோப்பு. ஒன்று, அடுத்த குவார்ட்டருக்கு கீழே கம்மியாக தான் இருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டலும் அப்படின்னு சொன்னால் எய்தர் பிபி வரைக்கும் திருப்பி கரெக்ஷன் எடுத்து சப்போர்ட் எடுத்துட்டு இவன் பிபி டாப் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம், இல்லாட்டி R1 ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே பிபி டாப் ஒன்று R1 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் சூப்பராக நல்லா பண்ணினா பெர்ஃபார்மன்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினான்னா R2 R3 அப்படின்னு சொல்லிட்டு பயணமாக வாய்ப்பு இருக்கும். சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க பிபியோட பாட்டமும் S1க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.